இன்றைக்கி வந்து ஆர்கானிக்கான முறையில் நம்ம ஒரு வெட்டி நடவை பண்ணி அதை வந்து அறுவடை பண்ண போகிறோம். அறுவடை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து மறுபடியும் அதில் இருக்கிற வேர்லாம் எடுத்து ஒரு 4, 5 பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி பேக் தான். அதிலேயே வந்து நம்ம மணல் நிரப்பி மறுபடியும் நட்டு வைக்க போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு 2 செடி மட்டும் ஹைட்டாக ஒரு 10 அடி ஹைட்டுக்கு வளர்ந்து பூ பூத்துடுச்சு. இதுதான் வெட்டி வேர் பூ பாருங்கள். பார்க்காதவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படியே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது முதல்ல நான் வெறும் மணல் மட்டும் போட்டு தான் வச்சுருந்தேன். 4 மாதம் தான் ஆகுது. பாருங்கள், அதை வந்து மெதுவாக அசைச்சி எடுத்து பிடுங்கி எடுக்கிறேன் நான். எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ வேர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 4 மாதத்துக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு. ஓகே, இந்த இடம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்துட்டேன். அலசிட்டு வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சமாக வந்திருக்கு. ஓகே, இது எதுவும் மருந்து எதுவும் போடாமல் விளைஞ்சது. நமக்கு இது வந்து நான் தண்ணியில் போட்டு குடிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து குடிச்சிடுவோம். அப்புறம் இந்த வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு செடியாக ஒரு கிட்டத்தட்ட 10, 15 செடி பக்கம் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு அடுத்து ஒரு கோணி பைகளெல்லாம் வந்து மணல் நிரப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், வெறும் மணல் மட்டும்தான் வைக்கிறேன். அப்புறம் செடியை வந்து நட்டு வச்சிடலாம் அதில். இப்போதைக்கு ஒரு 4 பேக்கில் தான் வந்து நட்டு வைக்கிறேன். எப்படி வருது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. எத்தனை நாள் இந்த பேக் எல்லாம் வந்து நமக்கு வெயிலுக்கு தாங்குது அப்படின்னு பார்க்கலாம். அதனால் ட்ரை பண்ணலான்ட்டு தான் வச்சுருக்கேன். பாருங்கள், வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆர்கானிக்கான முறையில் வெட்டி வேர் அறுவடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.